வணக்கம். திரையரங்கம். நூறுசாமி. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சசி. இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விஜய் ஆண்டனி. செல்வி என்ற நடுத்தர வயதை தாண்டிய ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. செல்வி என்ற அந்த பெண்ணின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருமையான நடிகையான சுவாசிகா. கணவனை இழந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய பெண் செல்வி. அவளுக்கு 2 மகன்கள். மூத்த மகனின் பெயர் பாஸ்கர், 2வது மகனின் பெயர் விவேக். இவர்கள் இருவரையும் வளர்த்து கொண்டு வருவதில் அந்த தாய் எந்த அளவிற்கு சிரமங்களை அனுபவித்திருப்பாள் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். ஆண் துணையே இல்லாமல் தன்னுடைய மகன்களுடன் வாழக்கூடிய செல்விக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல ஆண்களாலும் எப்படிப்பட்ட தொல்லைகள் உண்டாகின்றன என்பதை நாம் பார்க்கும்போது அவள் மீது நமக்கு அளவற்ற பரிதாப உணர்ச்சி உண்டாகிறது. சிறுவர்களாக இருந்த அந்த மகன்கள் வாலிப வயதிற்கு வந்த பிறகு பல பிரச்சனைகளையும் தாண்டி தங்களை வளர்த்த அந்த அன்பு தாய்க்கு இன்னொரு திருமணத்தை செய்து வைத்தால் என்ன என்று நினைக்கிறார்கள் அந்த 2 மகன்களும். அதற்கு பிறகு அவர்கள் ஆசைப்பட்டபடி தங்களுடைய அன்னைக்கு அவர்களால் திருமணம் செய்து வைக்க முடிந்ததா? அந்த திருமணத்திற்கு அந்த அன்பு தாய் சம்மதித்தாளா என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். படத்தினுடைய பிற்பகுதியில் செல்வியை திருமணம் செய்வதற்கு வரக்கூடிய ஏழுமலை என்ற கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி நடித்திருக்கிறார். ஏழுமலை செல்வியை திருமணம் செய்தாரா? ஏழுமலையின் மனைவியாக செல்வி ஆனாளா என்பதற்கு இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் பதில் தருகின்றன. செல்வி கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் சுவாசிகா. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை சுவாசிகாவின் நிகரற்ற நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது தமிழ் பட உலகில் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகைகளின் அரசி என்று நாம் உறுதியான குரலில் சுவாசிகாவை கூறலாம். அந்த அளவிற்கு தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். படத்தின் பிற்பகுதியில் 70% படம் ரன் ஆன பிறகு தான் விஜய் ஆண்டனி கதாபாத்திரமே வருது. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த ஏழுமலைன்ற கதாபாத்திரங்களை அந்த கதாபாத்திரத்திற்கு விஜய் ஆண்டனி தன்னுடைய இயல்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் 2 ஐஸ்களை கையில் வைத்து கொண்டு சுவைத்து கொண்டே வரக்கூடிய அந்த காட்சி நம் மனதில் ஆழமாக பதிகிறது. சுவாசிகாவுடன் அவர் வரக்கூடிய காட்சிகள் அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அவருடைய வயதிற்கேற்ற கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக உயிர் தந்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. செல்வியின் மூத்த மகன் பாஸ்கர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அஜய் திஷான். மிகவும் இயல்பாக இவர் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த கதாபாத்திரத்திற்கு. படம் முழுக்க இவருடைய கேஷுவலான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவரை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. இளைய மகன் விவேக் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சக்தி. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த இளைஞர் நன்கு செய்திருக்கிறார். பாஸ்கரின் காதலி வந்தனா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் காவ்யா அனில். படத்தில் மிகவும் முக்கிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் இந்த இளம் நடிகை தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை எந்த அளவிற்கு ஆழமாக பதிக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். விவேக்கின் காதலியாக நடித்திருப்பவர் பாடினி குமார். கனமான கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய அருமையான திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த இளம் நடிகை.
செல்வியின் அண்ணனாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் கருணாஸ். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை கருணாஸ் அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்ளக்கூடிய முரட்டுத்தனமான விதத்தை பார்த்து நமக்கு அதிர்ச்சி உண்டாகிறது. அந்த காட்சியிலும் கருணாஸ் தன்னுடைய சிறந்த நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். பச்சை பெருமாள் என்ற நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார் பாலாஜி சக்திவேல். மிகவும் கனமான அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படத்தில் இவர் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பார்த்து அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற கோபமும் ஆத்திரமும் உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட தகிடுதத்த காரியங்களை எல்லாம் செய்கிறது என்பதை பார்த்து பாலாஜி சக்திவேலின் மீது நமக்கு அளவற்ற ஆத்திரம் உண்டாகிறது. அந்த ஆத்திரம் உண்டாகக்கூடிய அளவிற்கு பாலாஜி சக்திவேல் அந்த கதாபாத்திரத்துடன் இரண்டர கலந்து நடித்திருக்கிறார். பள்ளிக்கூட ஆசிரியராக அருள்தாஸ் வருகிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய தனித்துவ நடிப்பை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருப்பவர் முனிஷ்காந்த். அவர் வரக்கூடிய காட்சிகள் கலகலப்பாக இருக்கின்றன. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அவர் நடித்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்த்து சிரித்து ரசிக்க முடிகிறது. லிஜோ மோல் ஜோஸ் படத்தில் முக்கிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய கதாபாத்திரம் படத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் இவர் தன்னுடைய தனித்துவ நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பகவதி பெருமாள், வினோதினி வைத்தியநாதன் இருவரும் இந்த திரைப்படத்தில் கணவன் மனைவியாக வருகிறார்கள். அவர்கள் வரக்கூடிய அனைத்து காட்சிகளுமே ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிகளில் அவர்களுடைய நடிப்பு அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. சுப்பிரமணியம் சிவா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய இயல்பான நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நாம் பார்க்கிறோம். ஜென்சன் திவாகர் படத்தில் அருமையாக நடித்திருக்கிறார். வழக்கமான அவருடைய கலகலப்பான நடிப்பை அவர் வரக்கூடிய காட்சிகளில் நாம் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சசி மோகன்ராஜுடன் இணைந்து எழுதியிருக்கிறார். இவர்கள் இருவரும் தங்களுடைய பணியை அருமையாக செய்திருக்கிறார்கள். தர்ஷன் கிர்லோஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு அருமையான ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நாம் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஹரீஷ் யுவராஜ். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இந்த திரைப்படம் சிறிது கூட போரடிக்காமல் கலகலப்பாக இருக்கிறது என்பதிலிருந்தே ஒரு அருமையான படத்தொகுப்பாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாலாஜி ஸ்ரீராம் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் தன்னுடைய பங்களிப்பை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாறுபட்ட கதை கருவை எடுத்துக்கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் சசி. அதற்காகவே அவரை நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பாராட்டலாம். விஜய் ஆண்டனி, சுவாசிகா இருவரும் இணைந்து நடிக்க சசி இயக்கி இருக்கக்கூடிய 100 சாமி என்ற திரைப்படத்தை அவசியம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். இந்த திரைப்படம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்பதை உறுதியான குரலில் என்னால் கூற முடியும்.